நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்று விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேவா கொடியேற்ற வந்தவுடன் தமிழக வெற்றிக் கழக கட்சியை பணத்திற்காக அடமானம் வைத்த தேவா ஒழிக, கொடியேற்ற தகுதியில்லாத தேவா ஒழிக, பணத்திற்கு விலை போகும் தேவா ஒழிக என்று துணை மாவட்ட செயலாளர் மற்றும் அக்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்னும் யாருக்கும் பொறுப்பு அறிவிக்காத நிலையில் ரசிகர் மன்றம் இருந்த காலத்திலிருந்து தற்பொழுது கட்சி வரை உழைத்தவர்களுக்கு பொறுப்பு வழங்காமல் தனக்கு வேண்டப்பட்ட மாற்றுக் கட்சியினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் கட்சிக்காக தன்னை சார்ந்த சுமார் 1500 பேர் கடன் வாங்கி 7 லட்சத்திற்கு மேல் செலவழித்துள்ளதாகவும் அவர்களின் உழைப்பையும் உணர்வுகளையும் மதிக்கவில்லை எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு ஏமாற்றம் அளிக்கும் விதமாக மாவட்ட செயலாளர் தன்னிச்சையாக செயல்படுவதாக ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை ரமேஷ். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தில் கடந்த 16 வருஷம் 2009ஆம் ஆண்டு காலத்துல இருந்து தளபதியோட நான் பயணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட கிளை மன்றத்திலிருந்து ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு அரசியல் கட்சி வரைக்கும் வந்துருக்கு. எங்களுடைய கிழக்கு மாவட்டத்தில் அண்ணன் எம்எல் தேவா அவர்கள் வந்துட்டு நிலக்கோட்டை ஒன்றியம் வத்தலக்குண்டு ஒன்றியம் 2 ஒன்றிய நிர்வாகிகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிச்ச லெட்டர் இருந்தது. இது பொதுச்செயலாளர் பார்வைக்கு தளபதி அவர்களுக்கு தெரியும். ஆனா இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத மாற்றுக் கட்சிக்காரங்க பணத்தை பெற்றுக்கொண்டு தேவானா அவர்கள் அன்அபிஷியலா தமிழ்நாட்டிலே முதல் முறையா வந்துட்டு பொதுச்செயலாளரோட அனுமதி இல்லாம இந்த அறிக்கையை எழுதிட்டு இருக்காரு. இது வந்து தயவு செய்து தளபதியோட பார்வைக்கு பொதுச்செயலாளரோட பார்வைக்கு கொண்டு போகணும். எங்களுக்கு மொத்தம் 19 கிளை மன்றங்கள் வச்சு 1500 பேர் நாங்கள் பக்கத்துல இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையே இதெல்லாம் இருக்கு. 14 வருஷம் உழைப்பு. வெறும் மாவட்ட தலைவர் என்ன கேட்டாலும் என்னால முடிஞ்சதான் பண்ண முடியும். என்ன சட்டம் பேசுறாங்க. பணத்தை நிறைய வாங்கிட்டு நிறைய கட்சிக்காரங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மேடைக்கு மேலே எங்களுடைய கோரிக்கையாளர் சொல்றாரு, கோச்சவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை நடந்துட்டு இருக்கு. இது எப்படியா பசங்களை பார்வைக்கு கொண்டு போகணும். எங்களுக்கு வேற வழி இல்லை. கடைசியோட உங்களோட 3ஆம் நாள் உங்களுக்கு நான் வந்திருக்கோம். இதை பொதுச்செயலாளர் பார்வைக்கு கொண்டு போகணும். அவர் பார்த்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் அண்ணன் தேவா அவர்களையும் எங்க 2 ஒன்றிய நிர்வாகிகளும் கூப்பிட்டு கலந்து பேசினாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கட்சிக்கார கலங்கப்படுத்துறதோ தளபதியோட பேரையோ பொதுச்செயலாளர் கலங்கப்படுத்த நோக்கம் இல்லை. உழைச்சவங்க தான் மேல வரணும்னு தளபதியும் ஆனந்த் சார் சொல்றாங்க. அது இங்க தலைவர்களா இருக்கு. இது எப்படியா தளபதியோட பார்வைக்கு பொதுச்செயலாளர் பார்வைக்கு கொண்டு போகணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்க உழைச்சதுக்கான ஆதாரம் இங்க இருக்கு. பொதுச்செயலாளர் சம்மதத்தோட எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொறுப்புகள் பதவிகளுக்கான ஆதாரம் இப்ப தற்காலிக பொறுப்பாளர்கள் அங்க போட்டிருக்காங்க. இது எல்லாமே அவருடைய போட்டிருக்காங்க. எந்த வகையில நியாயம் தெரியல. மாவட்ட தலைவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்ப உழைச்சவங்க நாங்க எங்க போறது? 1500 பசங்களுக்கு வழி என்ன? இத்தனை குடும்பங்களுக்கு என்ன வழி? ஒரு மாவட்டத்துல என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்படி இருந்து கட்சி அறிந்தப்படுத்த முடியும். எப்படி தலைவர் 2027 பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்காரு. இப்படி ஆட்கள் வச்சுட்டு எப்படி கட்சி வளர்த்த போறான்னு தெரியல. தயவு செய்து உங்க மூலியமா ரெக்வஸ்டா கேட்டுக்கிற தளபதியோட பார்வை பொதுச்செயலாளர் பார்வை எப்படியா கொண்டு போங்க.